ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மெஹந்தி எல்லாம் போட்டு வச்சுருப்போம். அது 2 இல்லைனா 3 டேஸ் கழித்து பார்த்தோன்னா அது கீழே விழுந்துருது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணலாம், இல்லைனா செலோ டேப் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து செலோ டேப் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அது யூஸ் பண்ணனா நமக்கு லேமினேஷன் பண்ண மாதிரியே இருக்கும். அதனால நான் அது யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகாலும் யூஸ் பண்ணலாம், பட் இது வந்து நீங்கள் போட்ட உடனே ஃபெவிகாலோ செலோ டேப்போ பண்ணக்கூடாது. காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒட்டணும் எதாக இருந்தாலும். இப்போ ஃபெவிகால் ஒட்டுறோன்னா நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸாச்சும் நம்ம ஷேட் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தடவை கொடுத்துட்டீங்களா, நெக்ஸ்ட்டு அது காஞ்சதுக்கப்புறமா இன்னொரு தடவை கொடுக்கணும். ஸோ அதனால நீங்கள் செலோ டேப் யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. ஏன்னா அது லேமினேட் பண்ண மாதிரியே இருக்கும். நான் இப்போ ஒட்டுறேன் பாருங்கள் செலோ டேப்பு. நான் இப்போ போட்டிருக்க டிசைனில் அப்படியே நான் அந்த செலோ டேப் போட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஓட்டுங்க. ஓகேவா? ஏன்னா அது கீழே விழாது. நமக்கு வந்து கொஞ்சம் நாள் கழித்து நம்ம பார்க்கும்போது நமக்கு அது அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எதுவுமே பண்ணல அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது அங்கே ஒரு டிசைனுமே இருக்காது. அந்த அச்சு மட்டும்தான் இருக்கும். ஆல்ரெடி எனக்கு அப்படி தான் இருக்குது. ஒரு டிசைனில் எதுவுமே தெரில. ஸோ அதனால் நான் வந்து செலோ டேப் போட்டுறேன். நீங்களும் ஒட்டுங்க. இப்போ கிளாஸில் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க எல்லாருமே மறக்காமல் நீங்கள் கிளாஸ் பிக்சரெல்லாம் அனுப்புகிறீங்க. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி செலோ டேப்பும் ஒட்டிடுங்க. ஓகேவா? லாஸ்ட் ஏன்னா அப்போ தான் நம்ம ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணும்போது இதெல்லாமே உதிர்ந்து போகாது. இல்லை நம்ம அப்போ பார்க்கும்போது எதுவுமே இருக்காது, அந்த டிசைனே நமக்கு தெரியாது. அதனால தான் வந்து செலோ டேப் போட்டுறேன். செலோ டேப் போட்டனால என்ன யூஸ்னால் அது லேமினேட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம எடுத்து பார்க்கும்போதும் அந்த டிசைன் வந்து நல்லா தெரியும். அதனால தான். இப்போ பாருங்கள், நம்ம இப்படியும் தனியாக கொஞ்சோண்டு அந்த டிசைனுக்கு மட்டும் போடலாம். நான் வந்து இதுக்கு வந்து அந்த டிசைனுக்கு மட்டும் போட்டேன். போட்டுட்டு நீங்கள் அதை ஒட்டிட்டு நல்லா தடவி விடணும். ஓகேவா? இப்போ நான் ஒட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து உதிர்ந்து போகாது. நான் அது காஞ்சதுக்கப்புறம் தான் ஒட்டுறேன். காயாதுக்கு முன்னாடி யாரும் ஒட்டிடாதீங்க. அது அப்படியே அந்த செலோ டேப்லேயே ஒட்டிக்கிறோம். இப்போ காஞ்சிடுச்சு. ஸோ நான் அது எல்லாமே ஒட்டுறேன். இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சோடனே இன்றைக்கி கிளாஸ் முடிக்கிறீங்களா, நாளைக்கு மார்னிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங் கூட இது காஞ்சிரும். ஓகேவா? காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இப்படி இந்த செலோ டேப்பை ஒட்டிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்து நான் இதை தான் சொல்லணுன்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எல்லாருமே இதை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.